வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுடிதார் மெஷர்மெண்ட் பழைய வீடியோவில் எடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோம், நம்ம வந்து துணியில் நம்ம அளவு வைக்கிறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ பாடி லூஸ் நம்ம 32 ஏதோ சம்திங் எழுதியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ராங்கு, 34 எழுதிக்கிங்க. ஸோ பாடி லூஸ் வந்து 34. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 inches ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, 3 inches ஆட் பண்ணும்போது நமக்கு 37 வருது. ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன பாடி லூஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு நீங்கள் பாடி லூஸ் கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். அது எப்படி எடுக்கணுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆம்ஹோலுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம செஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதான் பாடி லூஸ் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து 34 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நார்மலாக எங்களுக்கு என்ன வருதோ ஓகேங்களா. இது வந்து நமக்கு 3ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். இது நமக்கு வந்து வேரியபிள் ஆகும், ஒவ்வொருத்தரை பொறுத்து வேரியபிள் ஆகும். ஸோ அது கூட நம்ம 3 ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். என்ன வருது, 9.25 வருது. அது 9.25 இன்ச்சு. ஸோ இந்த 9.25 இன்ச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே கிளாத்தில் வந்து 9.25 இன்ச்சு வந்து பாடி லூஸு, இந்த பாடி லூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம 9.25 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் துணியில் மெஷர் பண்ணுறதை நான் காட்டுறேன். இதில் வந்து 9.25 இன்ச்சு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆம் ஹோல் ஹைட் வேணும். இந்த ஆம் ஹோல் ஹைட்டு ஃபஸ்ட்டு வேணும், அப்புறம் தான் நம்ம இதை அளவு பட முடியும். சரிங்களா, ஸோ இந்த ஆம் ஹோல் ஹைட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஆம் ஹோல் நம்ம அவங்களுடைய கையில் வந்து ஆம் ஹோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குங்கிறது எடுத்துருக்கோம். 15 inches வருது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடி லூஸை டிவைட் பை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதுலேருந்து நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா நமக்கு வர்றதை வந்து ஆம் ஹோல் ஹைட்டு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம பாடி லூஸ் 34 inches வருது, அது 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு 5.25 பக்கம் வருது. ஓகேங்களா, இதே வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு தைக்கிறீங்கன்னா இதே அளவு அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இது சுடிதார் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா வைக்கணும், 6 inches. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆம் ஹோல் ஹைட் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன், 6 inches எடுத்துக்கலாம். ஏன்னா இது சுடிதார் டாப்புங்கனால ரொம்ப டைட்டாக போட மாட்டாங்க, கொஞ்சம் லூஸாக வேணுங்கிறதுக்காக ஒரு 1/2 inch, 6 1/2 கூட எடுக்கலாம், தப்பு இல்லை, 6 எடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து இதில் 6 1/2 எடுக்கலாம். அவங்க வந்து எவ்வளோ லூஸாக போடுறாங்கங்கிறது அந்த பர்சனை பொறுத்து தான் நம்ம 6ஆ 6 1/2 நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது நமக்கு இந்த ஆம் ஹோல் ஹைட்டு 6 1/2 வச்சுக்கலாம், இல்லை 6ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு இந்த ஷோல்டர் அளவு நமக்கு எவ்வளோங்கிறத நமக்கு தெரியணும். ஓகேங்களா, இந்த ஷோல்டர் அளவுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷோல்டர் வந்து நமக்கு 7 inches வருது. இந்த இதில் ஷோல்டர் வந்து 6 inches எடுத்துக்கிறோம். இந்த அளவு ஓகேங்களா, இந்த அளவு 6 inch. இந்த ஷோல்டர் அளவு இந்த ஆம் ஹோலுக்கு ஆரம்பிக்கிறதுல இந்த இதுலேருந்து கார்னர்லேருந்து 6 inches. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு, இந்த நெக் வித்து பார்த்தீங்களா, இந்த நெக் வித்து நமக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்க்கலாம். நெக் வித்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுவும் பாடி லூஸ் டிவைட் பை 12. அதாவது நமக்கு வரக்கூடிய பாடி லூஸ், அதாவது செஸ்ட் ரவுண்ட். ஸோ அதை 12ஆல் டிவைட் பண்ணணும், நமக்கு 2.8 சம்திங் வருது. ஸோ அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுறோம்னா அது வந்து ஃபினிஷிங்காக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன பண்ணோம், உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் மடிப்போம், அதனால் நம்ம 2.5 அளவு எடுத்துக்கலாம். ஸோ 2.5 இல்லை 2.6 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 1/4 inch நம்ம முன்னாடி 1/4 inchக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல 2.5 எடுத்துக்கிறேன், இல்லை 2.6ஆகவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இப்போ நெக் அளவு பார்த்துட்டோம், ஷோல்டர் அளவு பார்த்துட்டோம், செஸ்ட் அளவும் பார்த்துட்டோம். செஸ்ட் அளவு 9.25ன்னு. இது எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் 1.5 inch எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கர்வ் வருது பார்த்தீங்களா, இந்த கர்வ் வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னா இந்த 15க்கு மேட்ச் ஆகணுங்க, இல்லை 16 கூட வரலாம், தப்பு இல்லை. ஆனால் 15க்கு மேட்ச் ஆனால் அது வந்து பர்ஃபெக்ட் ப்ளவுஸ்க்கு 15 கரெக்டாக வரணும். இப்போ நம்ம சுடிதாருங்கில் ஒரு 16 வரலாம் தாராளமாக. நம்ம வந்து ஒரு கொஞ்சம் லூஸ் கொடுத்து நம்ம அந்த இடத்துல 16 கொடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ 16 நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ வரணும், 8 வரணும் கம்பல்சரி, நமக்கு 8.5 வரணும். ஏன்னா இந்த இடத்துல 1/2 inch நம்ம பிடிப்போம், 1/2 inch போக இந்த கர்வ் எவ்வளோ இருக்கணும்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் 8.5 வரணும், அதுக்கு அங்கிட்டு 1.5 inch நம்ம எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கர்வ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் ஹைட்டு,
அவங்க ஹிப்பு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இன்ச்சஸ் ஹிப் ஹைட்னா இந்த ஹைட்டு வந்து நம்ம 12 இன்ச்சஸில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேங்களா. அடுத்ததான் இந்த வித் எவ்வளோ இருக்குது, ஹிப்போட லூஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களோட ஹிப் லூஸ் வந்து 29 இன்ச்சஸ் வருது. ஸோ சேம் இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஹிப் லூஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஹிப் லூஸ் மார்க் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அது ஹிப் லூஸ் கூட நம்ம என்ன பண்ணணும்னா 3 இன்ச்சஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 32 வருது. ஸோ 32/4 போட்டோம்னா நமக்கு 8 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா. ஸோ நம்ம 8 இன்ச்சஸ் வந்து இந்த ஹிப் லூஸ்க்கான அளவு, இந்த ஹைட்டுக்கான இந்த ஹிப் லூஸ்க்கான அளவு. ஓகேங்களா. இதுக்கு அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த அளவு முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த ஸ்லிட், இந்த இடத்துல ஸ்லிட் வரும். நமக்கு ஸ்லிட்டில் நம்ம அடிப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்லிப் ஹைட் எவ்வளோ வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அவங்ககிட்ட எடுக்கும் போதே நம்ம எடுத்துருப்போம் அந்த ஸ்லிட்டோட ஹைட்டு. ஸோ இதை ஸ்லிட் ஹைட்டு 21 இன்ச். ஸோ இந்த ஹைட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 21 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். அடுத்து அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது எவ்வளோ வருது அப்படின்னா, அது வந்து நம்ம சீட் லூஸ் எடுத்துருப்போம், 39 இன்ச்சஸ் வருது. சீட் லூஸ் எவ்வளோ வருது, 39 இன்ச்சஸ். இந்த சீட் லூஸுங்கிறது நம்ம இந்த இடத்துல வச்சு எடுத்துருப்போம் இல்லைங்களா, அவங்க வந்து பேண்ட் கட்டக்கூடிய இடத்துல. ஸோ 39 + 3, அது கூட நம்ம 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணி நமக்கு எவ்வளோ வருது, 42 வரும். அதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 10.5 வருது. ஸோ இந்த 10.5 தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வைக்கணும். நம்ம வந்து நம்ம இந்த ஸ்லிட் ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம 10.5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதனுடைய அகலங்கிறது வந்து பர்சனை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பொறுத்து மாறும். அவங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்குங்கிறத கேட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து இவ்வளோ நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கிறதா இல்லையாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நம்ம 10.5 வைக்கலாம். இதோட நம்ம இன்னும் குறைக்கிறனா குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து அதே மாதிரி இந்த கீழே டவுனில் அவங்க எவ்வளோ ஹைட் சொல்லியிருக்காங்களோ, டாப் ஹைட் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹைட்டுக்கும் இது வந்து நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணுறோம்னால ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அவங்க சொன்ன ஹைட் இவ்வளோனா இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் நம்ம ஷார்ட் பண்ணிக்கிட்டு அந்த 3 இன்ச்சஸில் குறைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இந்த லைன் போட்டுட்டு இதில் வந்து நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து 12 இன்ச்சஸ் வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இதே 10.5 இன்ச்சஸ் இங்கே எடுக்கலாம். 10.5லேருந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணால் அவங்களுக்கு விருப்பத்தை பொறுத்து ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தாராளமாக கொடுக்கலாம். சில பேர் 5 இன்ச்சு கூட கொடுப்பாங்க. ஸோ ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காது. ஸோ சேம் அதே அளவும் கொடுக்கலாம், 10.5 அதே அளவும் கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து பர்சன் டு பர்சன் வேரியாகவும் அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் அது கேட்டுக்கோங்க அளவு. ஓகேங்களா. இது 12 இன்ச்சஸ். இந்த டாப்புக்கு நான் வைக்க போகிறது 12 இன்ச்சஸ். 1.5 இன்ச்சு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஓகேங்களா. மீதி எல்லாமே இதில் என்ன இருக்கோ அதான். பாடி லூஸ், இப்போ நான் பாடி லூஸ் எவ்வளோ வைக்க போகிறேன்னா 9.25. ஸோ அவங்களுக்கு ஷோல்டர் 16 இன்ச்சஸ் இருக்குது. ஆர்ம் ஹோல் வந்து 15 இன்ச்சுக்கு இருக்குல்ல எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம 6.5 இன்ச்சஸாக நான் வைக்க போகிறேன். அடுத்து ஹிப் லூஸ் வந்து நம்ம எடுத்த ரிசல்ட் என்ன வந்திருக்குது, 8 இன்ச்சஸ். ஸோ 8 இன்ச்சஸ் ஹிப் லூஸ் வைக்க போகிறேன். அடுத்து ஹிப் ஹைட்டு 12 இன்ச்சஸ்ஸு, ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சஸ்ஸு, பேக் நெக் 6 இன்ச், ஸ்லீவ் ஹைட்டு 7 இன்ச்சஸ்ஸு, ஸ்லீவ் லென்த்து 11 இன்ச்சஸ். ஓகேங்களா. இது ஸ்லீவ் நம்ம கட் பண்ணும்போது இதுக்கு எவ்வளோ வரும், 7 இன்ச்சஸ் வந்து ஹைட் வச்சு 11 இன்ச்சஸ் லூஸ் வர்ற மாதிரி, அதாவது நம்ம வந்து 5.5 இன்ச்சஸ் வந்து நம்ம லூஸ் வர்ற மாதிரி நம்ம கொடுத்தது கட் பண்ணணும். அடுத்து சீட் லூஸ் வந்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம், 10.5 வைக்க போகிறோம். ஸ்லிட் ஹைட் 27 வைக்க போகிறோம். டாப்லோட டோட்டல் லென்த்து 37 இன்ச்சஸ் வைக்க போகிறோம். ஓகேங்களா. இதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ் வைக்க போகிறோம். இது வந்து நம்ம 6.5 ஹைட் வருது, நம்ம இதுக்கு 6 வச்சுக்கலாம். ஏன்னா இதனுடைய நெக்னுடைய டவுனை பொறுத்து இந்த இது வந்து நமக்கு மாறும். ஓகேங்களா. Thank you for watching this channel.